எல்லாம் அல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சமாதானமும் உண்டாவதாக. தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அவரோடு சேர்ந்தவர்களும் அன்பகுமார் திசாநாயக்க தோழர் அவர்கள் அனுபவம் இல்லாதவர் என்ற ஒரு விஷயத்தை தற்போது பேசி வருகின்றார்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த பதவியாக இருந்தாலும் சரி, யாரும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வருவது கிடையாது. அனுபவம் என்பது அது தானால் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே ஒரு விடயத்தில் ஒரு மனிதன் பூரணமாக இறங்கும் போது அந்த அனுபவம் வரும். ஆனால் தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் மிக நீண்ட காலமாக நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்து இந்த கில்லாடிகளின் குப்பாடித்தனங்களை எல்லாம் நன்கு படித்திருக்கின்றார். அவருக்கு அனுபவம் தேவையில்லை. இவர்களுக்கு எதிராக அல்லது இவர்களது குப்பாடித்தனங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு அனுபவம் தேவையில்லை. அவர்கள் தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் கேள்வி கேட்டுக்கொண்டு இவர்கள் பதிலளிக்க முடியாமல் திக்கமுக்காடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமைதான் நாடாளுமன்றத்திலே காணப்படுகின்றது. இப்போதும் சகல துறை சார்ந்தவர்களும் தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்களுடன் இருக்கின்றார்கள். பல்கலைக்கழக சமூகம் இந்த நாட்டை வழி நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றது. படிக்காத முட்டாள்கள், ஓயல் கூட சித்தியடையாதவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக வந்து SLAS அல்லது SLAS சுப்ராவெல்லாம் பாஸ் பண்ணியவர்கள் அவர்களுக்கு முன்னால் கைகட்டி நின்று வேலை செய்கின்ற ஒரு நிலைதான் இந்த நாட்டிலே இருக்கின்றது. அப்படி அல்லாமல் அவரும் ஒரு பல்கலைக்கழக பட்டதாரி அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள். அவருடைய சகல துறைகளுக்கும் தற்போது இருக்கின்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற வேகத்தோடு இணைந்திருப்பவர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கோ அல்லது இந்த சஜித் பிரேமதாசாவுக்கோ அல்லது இந்த நாமல் ராஜபக்சவுக்கோ நாம் வழங்கினோமாக இருந்தால் இந்த நாடு மிக மிக மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு போய்விடும். தேசிய சேவையின் செய்தி ஒன்றிலே குறிப்பிட்டார்கள், சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது நிதி ஒதுக்கீடு கிடைத்துவிட்டது என்று. இன்று அதே தேசிய சேவை செய்திகளில் குறிப்பிடுகின்றார்கள், 3ஆம் கட்ட நிதி கிடைப்பதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்று. ஆகவே எது எப்படியோ நிதி கிடைத்தாலும் அல்லது கிடைப்பதற்கு இருந்தாலும் இனிமேல் அந்த நிதியை பயன்படுத்த போகின்றவர் இன்ஷா அல்லாஹ் எங்களது அன்பகுமார் திசாநாயக்க தோழர் அவர்கள்தான். ஆகவே ஆட்சி அதிகாரம் மக்களின் கைகளில் வழங்கப்படுகின்ற காலம் வந்துவிட்டது. மேலே இருந்து கீழ் நோக்கி திட்டங்களை கொண்டு வந்து அதிலே பல சுரண்டல்கள் செய்து அபிவிருத்தி கொள்ளைகளில் ஈடுபட்டு பொருளாதார கொலைகளில் ஈடுபட்ட காலமெல்லாம் எதிர்வரும் 21ஆம் தேதி முற்றுப்பெற இருக்கின்றது. அதாவது எதிர்வரும் வாரம் இதே நாள் எல்லாமே தெளிவாகிவிடும். எனவே அடுத்த வாரம் இதே நாளிலிருந்து தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் தங்களுடைய பணியை ஆரம்பிப்பார்கள். அந்த பணி இந்த நாட்டு மக்களுக்கு 100% சேவையாற்றுகின்ற பணியாகத்தான் இருக்கும். ஏனெனில் நாடாளுமன்றத்திலே இருந்த காலத்திலே தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்களும் அவரை சேர்ந்தவர்களும் அங்குள்ள வரப்பிரசாதங்களை அனுபவிப்பதில் எவ்வாறு நடந்திருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது விளங்கும். இவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் கூட இந்த நாட்டை எப்படி கட்டியெழுப்பார்கள் என்று. அடுத்ததாக நேற்றிரவு காத்தான்குடியிலே தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் பேசியதாக
சில விடயங்கள் காண்பிக்கப்பட்டன. ஆனால் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் கூறுகின்ற விடயத்துக்கும் அவர் போட்டு காட்டிய அந்த வீடியோவுக்கும் எதுவித சம்பந்தமும் இல்லை. தோழர் அனுகுமார் திசாநாயக் அவர்கள் பேசிய விஷயத்தை போட்டு காட்டிவிட்டு காணொலியாக காண்பித்துவிட்டு அவர் தன்னுடைய கடுமையான மன உளைச்சலிலே அவர் உளறுகின்ற ஒரு சிறியதொரு காணொலி ஒன்றை இந்த என்னுடைய உரையை தொடர்ந்து உங்கள் பார்வைக்காக தருகின்றேன். இதனை பார்த்தவுடன் உங்களுக்கு விளங்கும் இவர் எவ்வளவு கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது. ஏனென்றால் அனுகுமார் திசாநாயக்க அவர்களின் வெற்றி நிச்சயமாகிவிட்டது. அதனால் மிகவும் ஆவேசமடைந்து மனோநிலை குழம்பிய நிலையில், பைத்தியம் பிடித்த நிலையில் சகோதரர் ஹிஸ்புல்லா உளறுகின்ற வார்த்தைகளை இங்கே தருகின்றேன். கேட்டு பாருங்கள், புரிந்து கொள்வீர்கள். நன்றி. நீங்கள் ஒருவர் திசை காட்டி சின்னத்துக்கு புல்லடி இடுகின்ற போது நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் சாட்சி சொல்லுகிறேன், நான் உரிய வழங்குகிறேன், என்னுடைய ஆதரவை வழங்குகிறேன். நீங்கள் விபச்சாரத்தை நீங்கள் ஹலாலாக்குங்கள், ஓரின சேர்க்கையை ஹலாலாக்குங்கள், பலதார மறுமணத்தை நீங்கள் மாற்றுங்கள், இஸ்லாமிய கோட்பாடுகளை மாற்றுங்கள். நோன்பு பெருநாளும் தேவையில்லை, ஹஜ்ஜி பெருநாளும் தேவையில்லை. பொது மைதானத்திலே கூடி ஒன்று சேர்ந்து விபச்சாரம் செய்து ஓரின சேர்க்கை செய்து முழு இஸ்லாத்தையும் மதத்தையும் அழித்து ஒழிக்கின்ற அந்த வேலை திட்டத்துக்கு நான் வழங்குகிறேன் என்று விரும்பினால் நீங்கள் வாக்களிக்கலாம் சகோதரர்களே.